பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள். தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் டிஎன் அறிவு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அறிவு ஃபவுண்டேஷன். எந்த ஒரு திட்டத்திற்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வியை எப்படி அறிமுகப்படுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவு டிஸ்கவரி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அறிவு எச் என்ற வளர்ச்சி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு தொடக்க நிலையிலேயே ஒரு வலுவான அடித்தளத்தையும், நடுநிலையில ஒரு ஆழமான புரிதலையும், உயர்நிலையில வாழ்வியலையும், பணி வாய்ப்பு மற்றும் எதிர்கால திறன்களையும் மாணவர்களிடம் உருவாக்கும் வகையில் இந்த டிஎன் அறிவு திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து ஓடி விளையாடு, மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்க ஓடி விளையாடு முன்னெடுப்பு கீழே இதை நாங்க கொண்டு வரோம். ஆம், இனி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பிடி பீரியட் ஓடி விளையாடு இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம். நன்றாக ஓடி விளையாடி தினந்தோறும் பிடி பீரியடுக்கு போய் அங்க அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் பழகி டெக்ஸ்ட் புக்கை தாண்டி பாட புத்தகத்தை தாண்டி அந்த மைதானத்துக்குள்ள எதுவும் கத்துக்க முடியும் என்பதை அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டாரு. அவருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து மாண்புமிகு முதல்வர் பரிசாக தந்திருக்காரு. அவருக்காக இன்னொரு முறை இந்த திட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சீருடை தொடர்ச்சியா பல சீருடைகள் கொடுத்துக்கிட்டே வரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கர்ட் தரோம் நம்ம மாணவிகளுக்கு. ஒரு சறுக்கு மரம் இருக்கு, இந்த ஸ்கர்ட்டை போட்டுட்டு சறுக்கு மரத்துல ஓடி விளையாடும் பொழுது ஒரு சின்ன அசௌகரியம் அந்த குழந்தைக்கு வரும். அதற்கு பதிலாக என்ன பண்றோம், இந்த இலவச சீருடையோடு சேர்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி, டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், நிறைய குழந்தைங்களுக்கு இது பயன் தருங்க. சீருடைகள் சிறப்பு, விளையாட்டில் தன்னம்பிக்கை. நிறைய குழந்தைங்க இந்த சீருடையெல்லாம் ஏழை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போடுறதுக்கு தனியா துணி இருக்காது, அந்த யூனிஃபார்மோடய இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பூக்கடையில ஒரு பழக்கடையில எங்கேயோ இருப்பாங்க. ஆனா இந்த உடை என்ன தெரியுமா, துவைச்சு போட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல காஞ்சிரும், அவ்வளவு சீக்கிரம் கிழியாது. மெயினா நீ நல்லா ஓடி விளையாடு பாப்பா என்று அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியை எங்களுடைய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தருவதற்கான அறிவிப்பை நாங்கள் தருகிறோம். திறன் பிளஸ், ஒவ்வொரு மாணவரும் திறனுடன் ஒவ்வொரு வகுப்பும் வெற்றியுடன் என்ற இந்த நோக்கத்தை செயல்படுத்தும் வகையில் அரசு பள்ளிகளில் 2 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் எழுத்தறிவு எண்ணறிவு திறன்களை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் 10.5 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் திறன் பிளஸ் ரூபாய் 12.05 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும். தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் டிஎன் பால், தமிழ்நாடு பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் லேர்னிங், ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமான கற்றலை வலுப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் முதற்கட்டமா 500 அரசு நடுநிலை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இதை நான் செயல்படுத்த போறோம். இனி 6ஆம் வகுப்பு முதல அரசு பள்ளிகளில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு கருப்பொருளாக மாறுது. டிஎன் ஸ்பார்க் இன்றைய மாணவர்களினுடைய நாளை தொழில்நுட்ப முன்னோடிகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம். அடுத்து வெற்றி பாதை, கனவுகள் உயரட்டும், வெற்றிக்கான வாய்ப்புகள் பள்ளிக்கே வரட்டும் என்ற நோக்கில் 172 அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய அளவிலான உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகள் வெற்றி பெற்று நாட்டின் உயர்கல்வி முன்னணி நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் வெற்றி பாதை திட்டம் ரூபாய் 22.36 கோடியில் செயல்படுத்தப்படும். மகிழ்வுடன் முன்னேறு, நீங்க பார்த்திருப்பீங்க, காலையில இந்த பள்ளிக்கூடம் போற பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு போவாங்க. தெரியல, நிலாக்க போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட அவ்வளோ வெயிட் எடுத்துட்டு போயிருப்பாரான்னு தெரியல, தூக்க முடியாம தூக்கி முதுகெல்லாம் வலிச்சு. இந்த மகிழ்வுடன் முன்னேற என்னன்னா, மாதத்தில் ஒரு முறை இனி நோ பேக் டே. அன்னைக்கு புத்தக பையும் கிடையாது, புத்தகமும் கிடையாது, பசங்க நிம்மதியா பள்ளிக்கூடம் வரலாம். அந்த புத்தக பை சுமை குறைப்பதன் மூலமாக மன சுமை குறையும். அதுக்கு பதிலாக அவங்க டெக்ஸ்ட் புக்கை தாண்டி அதுல ஒரு படம் கூட வரும். மகிழ்வுடன் முன்னேறு திட்டத்தின் மூலமா 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ரூபாய் 1.89 கோடியில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கலை, அவர்களுக்கு நுண்கலை, அவர்களுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள், அவர்களுக்கு வாழ்க்கை கல்வி அங்க வந்து சொல்லி தரப்படும். அடுத்து வாசிப்பை நேசிப்போம். வாசிப்பை நேசித்து அறிவை சுவாசிக்க அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நாளிதழ்களும் பொது நூலகங்களிலிருந்து நூல்களும் தொடர்ந்து வழங்க வாசிப்பை நேசிப்போம் திட்டம் ரூபாய் 1.45 கோடியில் செயல்படுத்தப்படும். நடுநிலை பள்ளிகளுக்கு 150 சிறார் நூல்கள், உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 200 நூல்கள், மேல்நிலை பள்ளிகளுக்கு ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ், தினந்தோறும் செய்தித்தாள்கள் இனி அரசு பள்ளிகளில் அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும். படிப்பாங்க, வாசிப்பை நேசிப்பாங்க. படிச்சதால தான் இங்க நிறைய பேர் இங்க வந்திருக்கிறோம். படிப்பு இந்த பாடத்திட்டத்தை தாண்டி இந்த நாட்டு நடப்பையும் சேர்த்து அந்த குழந்தைகள் படித்துக் கொள்ள போகிறாங்க. அடுத்த அறிவிப்பு, இந்த அறிவிப்பின் பேரு தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு. மாணக்கர்களுக்கு நிறைய படைப்பாற்றல் இருக்கும், கவிதை எழுத வரும், தமிழ்ல ஒரு குழந்தை நல்லா பேசும்.
தமிழ் சார்ந்த திறமைகளை காட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை உலகிற்கு காட்டுவதற்காக இந்த தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு என்ற சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம். இதன் மூலமாக இந்த கல்வியாண்டுல 13,259 பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும். இப்படி ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல ஜெயிச்சதால தான் என் வாழ்க்கையே மாறி போய் இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சருக்கு நான் நிக்கிறேன். என்னை போல இன்னும் நிறைய குழந்தைகள் திறமை செய்ய வெளியே வரட்டும். ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மாணவர்களை விளையாட்டில் மிக சிறந்த சாதனையாளர்களை உருவாக்கும் வகையில் 50 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் சிறப்பு பள்ளிகளாக உருவாக்கப்பட்டு விளையாட்டு கட்டமைப்பு பயிற்சியாளர்கள் பல்வேறு அளவிலான போட்டிகளுக்கான பயிற்சி வகுப்புகளுடன் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம் ரூபாய் 2.34 கோடியில் அமல்படுத்தப்படும். அடுத்து பேரவைத் தலைவர் ஒரு பெரிய செஸ் பிளேயர். அவர் வார்த்தையில மட்டும் விளையாட மாட்டாரு, செஸ்லயும் பயங்கரமா விளையாடுவாரு. சதுரங்கம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் 6,980 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் சதுரங்கம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் மேம்படுத்தப்படும். ஒளிரும் புன்னகை திட்டம் இது முக்கியமான திட்டங்க. இதை பத்தி நீங்க விழிப்புணர்வு தாங்க. ஒவ்வொரு புன்னகையும் ஒவ்வொரு பார்வையும் ஆரோக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த பல் கண் காது பரிசோதனை செய்ய போறோம். இப்ப நாம என்ன பண்றோம்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை நோக்கி தான் நகர்றோம். அன்பு கோரிக்கை என்னன்னா எல்லாருக்கும் ஒரு குழந்தைய கூட செல்லமா கூட பட்ட பேர் வச்சு கூப்பிடாதீங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணும், கொஞ்சம் என்ன மாதிரி கருகருன்னு இருக்கும், செல்லமா கருவாயா அங்க வந்துடுவா வாடா அப்படிமோ. ஒருத்தர் உயரத்தை சொல்லி உருவத்தை சொல்லி நிறத்தை சொல்லி கொஞ்சம் அழகா எத்து பல்லோடு இருக்கிற அந்த பல்லை சொல்லி கண்ணை சொல்லி காதை சொல்லி ஒரு குழந்தைக்கு கூட பட்டப்பெயரை வைக்காதீர்கள். அந்த குழந்தைகள் படித்து முடித்து பட்டம் வாங்கும் வரை அதற்கென்று ஒரு தனி அழகு இருக்கிறது, அதை நாம் கொண்டாடணும். அதற்கு பதிலாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையை நடத்தி அவர்களுக்கு தேவைப்படக்கூடியது அவர்களுடைய புன்னகையோ அவர்களினுடைய கண் பார்வையோ காது கேட்கும் திறனோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை அரசே தீர்ந்து வைக்கும். இது ஒளிரும் புன்னகை திட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறன் மாணவர்களின் திறன்களை உயர்த்தும் முன்னெடுப்பு எனேபிள் எம்பவரிங் நீட்ஸ் அபிலிட்டிஸ் லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் நவீன கற்றல் மற்றும் சிகிச்சை உபகரணங்கள் 414 பள்ளி ஆயத்த பயிற்சி மையங்களில் உள்ள 9,731 குழந்தைகள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. பாதுகாப்பான பள்ளி மகிழ்வான கற்றல் சேஃப் ஸ்கூல்ஸ் எனேபிளிங் ஜாய்ஃபுல் லேர்னிங். இதுவும் ஒரு மாமன்ற உறுப்பினர் சுட்டி காமிச்சார். அவங்க தொகுதியில் ஒரு குழந்தை வந்து ஷாக் அடித்து ஒரு மின்சார விபத்தில் வந்து அந்த குழந்தை தவிர்த்து அவங்க வீட்டுக்கு நான் பேசினேன். கலெக்டருக்கு நான் உத்தரவிட்டேன். எல்லா நிவாரண தொகையும் வேகமாக கொண்டு போய் சேர்ப்பதை நான் உறுதிப்படுத்தினேன். அந்த இடத்துல ஒரு இன்னொரு தோழர் கூட அங்க வந்து உங்க கட்சியில தோழர் அங்க வந்து உறுதுணையா இருக்கிறார். அப்ப இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னா அறிவியல் துணை கொண்டு சால்வ் பண்ணலாம். எப்படி? RCCB இது பேரு ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கு பாருங்க, அது மாதிரி இது ஒரு காம்போனன்ட். இதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நாம வந்து அந்த EB பாக்ஸ்ல வச்சுட்டோம்னா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு ஓப்பன் வயர் இருக்கு, ஒரு குழந்தையோ ஆசிரியர் தெரியாம அதை தீண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புக்கு ஷாக் போறதுக்குள்ள இந்த சிக்னல் இந்த RCCBக்கு போய் உடனே பவர் ஷட் டவுன் ஏற்பட்டு இனி ஒரு உயிரிழப்பு கூட பள்ளி கேம்பஸில் நடைபெறாத வண்ணம் இது தடுக்கும். ரூபாய் 187.29 கோடியாக இந்த பணம் வழங்கப்பட்டு பள்ளிகளில் மின்சார விபத்துகளை தடுக்கும் வகையில் RCCB கருவிகள் பொருத்தப்படும். அடுத்த ஆசிரியர்களுக்கான கல்விசார் திட்டமிடல் மற்றும் செயலாக்க பயிற்சி TN லீட்ஸ் இது ரூபாய் 11.30 கோடியில் செயல்படுத்தப்பட்டு ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் தான். ஆசிரியர்கள் எல்லாருக்கும் பயிற்சி தராங்க. அந்த ஆசிரியர்களுக்கே பயிற்சி தருவது, ஸ்மார்ட் நூலக உறுப்பினர் அட்டை தருவது, இளைய தலைமுறைக்கு அரிய நூல்கள் டைம்லெஸ் புக்ஸ் ஃபார் டுமாரோஸ் மைண்ட்ஸ், ஆய்வாளர்களால் தொகுக்கப்பட்ட தமிழின் 25 பழம்பெரும் நூல்களை நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் அச்சடித்து மறுபதிப்பாக வெளிவந்து அவர்களுக்கு மீண்டும் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். இப்படி பல்வேறு அறிவிப்புகள் இருக்கு. மிக முக்கியமா சென்னை புத்தக கண்காட்சி அப்பெல்லாம் காகிதமில்லத் கல்லூரியில் சென்னையில் நடக்கும். சுத்தி சாமியானா போட்டிருப்பாங்க, எந்த வசதியும் இருக்கா. நாங்களாம் அங்கே மாணவர்களா போய் இந்த புத்தக திருவிழாலாம் கலந்து பேசி போட்டி போட்டு பேச்சு போட்டியில் கலந்து இன்னைக்கு பல்கி பெருகி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இடையில கூட ஒரு இதுல எழுதுனாங்க, இதெல்லாம் நின்றுடுமா? நான் ஏற்கனவே சொன்னதை போல நிற்கிறதெல்லாம் கிடையாதுங்க. கடந்த ஆண்டை விட ரூபாய் 75 லட்சம் போன வாட்டி கொடுத்தாங்க, அது உயர்த்தி 1 கோடியாக இந்த புத்தக திருவிழாக்கு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மதிப்போடும் மரியாதையும் தெரிவித்துக் கொண்டு தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கம் ஆண்டுதோறும் நடத்தும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு மானியம் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்னும் பல அறிவிப்புகள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க வந்து அந்த உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கையேடுகளிலே பார்த்துக்கொண்டு மீதி எல்லா அறிவிப்புகளையும் மொத்தமா உங்களுக்கு கொடுத்துருங்க. அதுல வெகு சிலவற்றை மட்டும் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதுல நம்முடைய நகராட்சி துறையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 25 கோடியில் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் குடிநீர்
பாதாள சாக்கடை, திடக்கழிவு மேலாண்மை, சாலைகள், போக்குவரத்து, நகர்ப்புற பசுமை, நீர்நிலைகள் மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கத்திற்கு கீழே ரூபாய் 25 கோடியில் திட்ட அறிக்கைகள் உருவாக்கப்படும். கோயம்புத்தூரில் இனி 24 மணி நேர குடிநீர். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தற்போது 58 வார்டுகளில் வழங்கப்படும் 24 மணி நேர குடிநீர் சேவையை மீதமுள்ள 42 வார்டுகளுக்கு விரிவுபடுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை. குடித்துறை ஆற்றை நீராதாரமாக கொண்டு கன்னியாகுமரி நகராட்சி, 17 பேரூராட்சிகள் மற்றும் 5 ஒன்றியங்கள் மற்றும் தாமிரபரணி ஆற்றை நீராதாரமாக கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 2 நகராட்சி, 7 பேரூராட்சிக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். ரூபாய் 254 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம். பல்லாவரம், குரோம்பேட்டையில் பாதாள சாக்கடை புனரமைப்பு பணிகள் ரூபாய் 104 கோடியிலும், திருநீர்மலையில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் 150 கோடியில் செயல்படுத்தப்படும். அடுத்து கழிவு நீரில் இருந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ். சென்னையில் இருக்கிற 22 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல கழிவு கசடில் இருந்து உருவாகும் உயிரி வாயுவை, அந்த பயோகேஸ கம்ப்ரஸ்டு பயோகேஸாக தரம் உயர்த்தி அது வணிகமயமாக்கப்படும். அடுத்து பாதாள சாக்கடை திட்டம் குறித்த விரிவான திட்ட அறிக்கை கோயம்புத்தூர் மாநகராட்சி விடுபட்ட பகுதிகள், சிவகாசி மாநகராட்சி, திருச்செந்தூர் நகராட்சி ஆகிய பகுதிகளில் சுகாதாரத்தை மையப்படுத்தி பாதாள சாக்கடை திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை உருவாக்கப்படும். திருவொற்றியூர்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய மேம்பாடு பணிகளுக்காக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தின்படி தரநிலைகள் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்திறன் ரூபாய் 42 கோடியில இதற்காக நம்ம மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ரூபாய் 102 கோடியில பாதாள சாக்கடை பராமரிப்பு முழுமையாக இயந்திரமயம் செய்யப்படும். ரூபாய் 30 கோடியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உருவாக்கப்படும். ரூபாய் 276 கோடியில் இந்த கொடுங்கையூர் பெருங்குடி இருக்கு பாருங்க, நாம இமயமலை, பரங்கிமலை வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா நாம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு குப்பை மலைகள் அங்கங்க தேங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பொறுப்பு, கூட்டு பொறுப்பு. அது சரி பண்றதுக்காக கொடுங்கையூர் பெருங்குடி குப்பை கிடங்குகளில் உயிரி அகழ்வு பயோ மைனிங் முறையில் குப்பைகள் அகற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி குப்பை கிடங்குகளில் 29 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான பழைய குப்பைகள் ரூபாய் 276 கோடியில் அகற்றப்படும். ரூபாய் 93 கோடியில் உயிரி அகழ்வு முறை திடக்கழிவுகள் அகற்றும் திட்டம். இதே மாதிரி ஆவடி, தாம்பரம், கோயம்புத்தூர் மாநகராட்சிகளையும் 25 நகராட்சிகளையும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். ரூபாய் 262 கோடியில திடக்கழிவு மேலாண்மைக்கு வாகனங்கள் வாங்கணும். இந்த வாகனங்கள் தான் ரொம்ப ரொம்ப குரூசியல். இதுதான் போய் ஒரு குப்பையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. வீடுகள் தோறும் திடக்கழிவுகளை சேகரிக்க தூய்மை பணியாளர்களின் பணியினை எளிமையாக்க இந்த வாகனங்கள் வாங்கப்படும். 1 லட்சம் புதிய LED தெருவிளக்குகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரப்படும். வெளிச்சமில்லாத பகுதிகளுக்கு வெளிச்சம் வரும். ரூபாய் 41 கோடியில் மழைநீர் வடிகால் அமைப்பு. வில்லிவாக்கம் உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஊரு. வில்லிவாக்கம், அம்பத்தூர், கொளத்தூர், பாடி, அண்ணாநகர் மேற்கு ஆகிய பகுதிகளில் பருவமழையின் போது வெள்ளப்பதிவுகள் ஏற்படாத வண்ணம் ஓட்டேரி, நல்லா கால்வாய், 0 பாயிண்ட் முதல் கூவம் நதி வரை ஜவஹர்லால் நேரு சாலையில் மழைநீர் வடிகால் அமைப்புகள் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ரூபாய் 118 கோடியில மேம்படுத்தப்பட்ட மழைநீர் வடிகால் வசதிகள். ரூபாய் 24 கோடியில் மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள், ஸ்பாஞ்ச் பாக்ஸ். ரூபாய் 25 கோடியில் விளையாட்டு உட்கட்டமைப்புகள். இதெல்லாம் தஞ்சாவூர், திண்டுக்கல், சிவகாசி மாநகராட்சிகள்ல பசங்க விளையாடுறதுக்கு தரமான அந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்தப்படும். ரூபாய் 20 கோடியில விளையாட்டு திடல்கள். இது நம்மளுடைய பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து பிற மாநகராட்சிகள், நகராட்சியில் இருக்கிற இளைஞர்களினுடைய விளையாட்டு திட்டத்தை ஊக்குவிக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஒலிம்பிக் பதக்கம் என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும். அதை வாங்கி தருகிற அரசாக வெற்றி தலைவர் அரசு இருக்கும். ரூபாய் 50 கோடியில் புதிய பேருந்து நிலையங்கள். வேட்டவளம், தேன்கனிக்கோட்டை, சேத்தியாத்தோப்பு, நீடாமங்கலம், வத்தலக்குண்டு மற்றும் சாயல்குடி உள்ளிட்ட 15 பேரூராட்சிகள் 50 கோடியில புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பேருந்து நிலையங்கள்லாம் நவீன வசதிகளுடன் மேலும் மேம்படுத்தப்படும். 15 கோடியில 10 பேரூராட்சிகள நவீன எரிவாயு தகன மேடைகள். 20 கோடியில் நீர்நிலைகள் புனரமைத்தல். 2 கோடியில் நிகழ்நேர கண்காணிப்பு மையம். எல்லாத்தையும் உட்கார்ந்து டேஷ்போர்ட்ல ஈஸியா நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அப்புறம் ஒரு திட்டம், இது ராபிஸ் இல்லா தமிழ்நாடு. எதிர்வரும் ஆண்டுகளில் ராபிஸ் இல்லா தமிழ்நாடு உருவாக்கும் நோக்கத்தில் ராபிஸ் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி திருநாய்களை பிடிப்பதற்கான வாகனங்கள், பராமரிப்பதற்கான மையங்கள், தங்குமிடங்கள் கட்டுதல் ஆகிய பணிகள் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் முதற்கட்டமாக நடப்பாண்டில் ரூபாய் 107 கோடியில் உருவாக்கப்படும். 40 கோடியில் கன்னியாகுமரியில் பன்னடுக்கு வாகன நிறுத்திமிடம். தூத்துக்குடி மாநகராட்சி பேருந்து நிலையத்தை ரூபாய் 90 கோடியில் புனரமைத்து மேம்படுத்தப்படும். ரூபாய் 130 கோடியில் தஞ்சாவூர்ல பல்நோக்கு வணிக வளாகம்.